என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்ட இடத்துல வாங்க வாங்க வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சுக்கோடி. ஐயோ பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்குது. சீக்கிரம் வாங்க ஏறுங்க. ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். கிண்டி வச்சிட்டு வந்துட்டமா? நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க ஏறுங்க. டார்லிங் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவம் போட வரது. ஐயோ பரவாயில்லைங்க விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்துருக்காங்க, தூங்க கத்து கொடுத்துருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க வாங்க. இருச்செல்லாம் என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி நாங்க பங்கனுக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பங்கன்ல சாப்பிட்டு ஓ வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கறோம். பை. வாங்க வாங்க. மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ? கதவு பூட்டல இரு. ஐயோ என்னங்க? ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க. கிளம்புங்க டார்லிங். கிளம்பு. இங்கே ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. என்னங்க அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இருக்கு. ஆமா வண்டி வந்துருச்சு. வா 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 பாட்டியை பார்க்கலாம். வா வா. அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. மாப்பிள்ள வந்ததுலேருந்து வெளியிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க. உள்ள வாங்களேன். நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவ யாரும் என்னைய வந்து கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்கள வர சொல்றேன். உள்ள வாங்க. அடடே நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமா நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தாலே முடிஞ்சிருச்சா? அம்மா முடிச்சிட்டா 1 இயர் ஆயிடுச்சு. ஜாபுக்கு சமனிமா எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்ட சட்டை. நீங்க கூப்பிடலன்னு சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே உள்ள கேசரி செய்யறாங்கல்ல, கம்மன்னு வாசம் தூக்குதுனே. நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு. பவர் ஏறிது. பேசாம இருடா. அம்மா யார தேடுறீங்க? சம்பந்தம்மா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காரா? அட விருதாமா? ஐயோ நீங்களா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்கானுங்க தம்பி. உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் இருக்கு. சரி போய் தட்டை மாத்துங்க. நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசரி திங்க அலையிற போடா. வந்ததும் சரியில்லை, வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா. அந்த மாதிரி இருக்கு என் கதை. இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி, உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல. பரவாயில்ல. ஆமா நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ அப்ப வேலைக்குலாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன ராணி மாதிரி விஷ காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. அடுத்தது உன் கல்யாணம் தான். என்ன இது? தண்ணி எங்க அப்பாக்கு. எனக்கும் தாகமா தான் இருக்கு.
இந்தா. டூரி கண்ணு. ஆமா நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி உங்க சொந்தமா? பொண்டாடி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. ம், நம்ம பக்கத்துல உட்கார்ற ரொம்ப அழகா வேற இருக்கானே. அண்ணே ம், அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே உங்களை மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன். ம், யாருக்கு தெரியும்? ம், ம், ம். இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போகும். சரி வா. வா. இங்க பாரு, இந்த பயவலையில் கழுவுறதுல இருந்து வாங்கி கொடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவார். ஆமா தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே திவ்யா சொல்லுச்சு. ஏன் நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே, அவ சொல்லலையா? எதுக்கு மச்சி அடிக்கிறீங்க? நானும் வீட்ல கேசரி செய்வேன்ல. போடுறா, போய் தின்றா போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏன்டா நீ? உள்ள வாங்க. ம், உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல. இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா. உள்ள வாங்க. கொஞ்சம் மனத்தையே அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தையும் இவன் வாங்கிட்டேன். नमो पार्थे समस्ते दुरिदे जगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम சாமி நல்ல நேரத்தில் லக்ன பத்திரிகை படிச்சிருங்க. சரிங்கய்யா. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த மாரிமுத்து கற்பகம் தம்பதியரின் ஜேஷ்டகுமாரதி சௌபாக்கியவதி உமாராணி என்கிற கன்னிகைக்கும் திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த வெங்கடேசன் மகாலட்சுமி தம்பதியரின் ஜேஷ்டகுமாரன் பத்து என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். குத்துனா போட. ஆ. எஸ். தட்டை மாத்த போறாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி ஏதாவது கொடுங்க. அப்படி உங்க வீட்டுல எச்சியல இருந்தா அது சாப்பிட்ட பிறகுங்க. ரெண்டு சம்பந்திகளும் தட்டை மாத்திக்குங்கோ. சம்பந்தி இப்ப தாங்க மனசுக்கு எங்க ரொம்ப நிம்மதியா பையனுக்கு இருக்கு. உங்க பொண்ணை நிச்சயம் ஆமாங்க பண்ணதுல ரொம்ப எல்லாம் சந்தோஷம். நல்லபடியா முடிஞ்சது. எங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. சரி சரி, இருந்து விருந்து சாப்பிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஏய். பத்து கங்க்ராச்சுலேஷன். சாப்பிட்டுக்கலாம் மச்சான். சாப்பிட்றேன். எனக்கு ஒரு பையன் ரம்யா. இருந்தானா, அவனுக்கே ஒண்ணு முடிச்சு ரம்யா வச்சிருக்கேன். சாப்பிட்டவங்கள வெளியில சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொண்டு சரிம்மா, பாப்பா பிடிங்க. இது ஆ, வந்துடுறேன். சரிம்மா. சாப்பிட்டியாடா நீ? அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பேசினியா? என்ன வாங்கிக்கிறா? எங்க போற? நல்ல கொழுந்து வெத்தலையாத்தான் இருக்கு. இரு, பாக்க எடுக்க வேண்டாமா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இரு, சுண்ணாம்பு எடுக்க வேண்டாமா? எடு. வெய்ய. இரு, தாரேன். சுண்ணாம்பு. இரும்பு மாடு. அக்கா என்னடா உன்கிட்ட பார்த்து? கொஞ்சம் தனியா பேசணுக்கா. ஏன் பொண்ணு கிட்ட தானே? இந்த புடி. அக்கா ஆ, கல்யாண பொண்ணுகிட்ட பேசணுக்கா. டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா அவசரம்? அக்கா எப்படியாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுக்கா. சரி இரு. மாமா, என்னம்மா 10 பொண்ணு கிட்ட தனியா பேசணும். 10 பொண்ணுங்கள்ட்ட எப்படிமா தனியா பேசுறது? அதுவும் நம்ம 10 கல்யாண பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? ஓ அப்படியா? என்ன பண்றது, அலையறானே. என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே. இல்லைங்க, அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. இருங்க இருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொல்லட்டுமா? நீங்க 5 பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா தான் குடிப்பீங்க, ஒன்னா தான் சுத்துவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்க இப்படிதான் இருக்க போறோம். அதானே சொல்ல வந்தீங்க?
அது இது பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க குடிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க சண்டே மட்டும் தான் குடிக்கணும், அதுவும் வீட்ல தான். சைட் டிஷ் நானே ரெடி பண்ணி தருவேன். என்னது வீட்லயேவா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னே விடுவாரு. எனக்கு லூசு மாதிரி பேசுறீங்க. உங்க அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? நாம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்துன போறோம்ல.